டேய் எல்லாம் முக்காட போட்டுட்டு ஓடுங்கடா ஓடுங்கடா. எனக்கு என்னமோ இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தான் நம்ம உயிரோட இருப்போம் போல. உலக போர் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தோணுது. ஏதோ எப்சின் ஃபைலுன்னு ஏதோ ஒரு ஃபைல் ஒருத்தன் லீக் பண்ணி விட்டுருக்கான். அந்த ஃபைல்ல மிகப்பெரிய நாட்டின் தலைவர்கள் எல்லாம் அதுல இன்வால்வ் இருக்காங்கன்னு வந்துச்சு. பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுல நம்ம மோடிஜி பேரு, ட்ரம்ப் பேரு எல்லாமே அடிபடுது. எனக்கு என்னமோ அந்த ஃபைல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க போய் பெட்ரோல், இப்ப நம்ம புதின் கிட்ட தான் பெட்ரோல் அந்த எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அங்க ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட வாங்குறேன்னு சைன் போட்டிருக்காரு. இந்த ஃபைல் ரிலீஸ் ஆகுது, இங்க கையெழுத்து ஓபன் ஆகுது. அதை நினைச்சாதான் எனக்கு பக்குன்னு. இந்த கீழே இருக்காங்க பாரு இந்த போட்டோல, இந்த போட்டோல இருக்க நாட்டுல எல்லாமே அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவுல வச்சிருக்கானுங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அமெரிக்கா என்ன அமெரிக்கா, இந்தியா என்ன இந்தியா முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நாமளும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இந்த ஃபைல்ல அந்த எப்சின் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க கூடலாம் என்னென்னமோ தப்பா நடந்துட்டாங்க அந்த பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள்லாம் அப்படி சொல்லி ஒருத்தன் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். அதுல அந்த ஃபைல்ல இவங்க யாருமே இல்லையா. எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, நம்ம பொழப்பு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்துனா கை கொடுக்கற ஒரே ஒரு நட்பு நாடு ரஷ்யா தான்டா. அந்த நாட்டுக்கிட்டே பகைச்சுக்கிட்டா இங்கடா போய் நம்ம முடிக்கிறது. எனக்கு அதை நினைச்சாதான் பக்குங்குது. ரைட்டு விடு, இருந்தா ஊருக்கு, இல்லடா